ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்பொழுது இந்த தேசத்துல எந்த நேரத்துல நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் தேவனின் வார்த்தைகளால எப்படி பலப்படுகிறீங்கன்னு தெரியப்படுத்துவதன் மூலமாக தேவனை துதிக்க உதவி செய்தவர்கள் இருப்பீங்க. ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். ஜெபம். பரிசுத்த அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறையும் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளா ஆண்டவர் நமக்கு தருகிறாரு. நாம் என்னமோ சில நாட்கள் நல்லதென்று சில நாட்கள் நல்லதில்லை என்று ஒரு சிலர் முகூர்த்தங்கள் பார்ப்பார்கள். கெட்ட நேரம் தொடங்கிடுச்சே, ஐயோ பாரு ஆபத்து வந்துடும், தீங்கு நடந்துவிடும் என்று எத்தனையோ பயங்களோடு இருக்கிறாங்க. தேவன் செய்த எல்லாமே நல்லதுதாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் அவைகள் நன்மையாக இருக்கும், சில நேரங்கள் சந்தோஷம் இருக்கும், சில நேரத்துல நஷ்டம் இருக்கும், துக்கம் இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை என்பது இல்லைங்க. என்னுடைய அம்மா இப்படியாக சொல்லுவாங்க, மனித வாழ்க்கை என்பது காவடி குடங்கள். காவடி குடங்கள் என்றால் இன்றைக்கு யாருக்கும் புரியாது. காவடி கட்டுவாங்க, 2 குடங்களை ஒரு துண்டின் மேல. அதுல நடக்கும்போது ஒரு குடம் மேல வரும், ஒரு குடம் கீழே வரும். திரும்ப இது மேல போகும், திரும்ப அது கீழே வரும். எப்பொழுது இது மேல போகுமோ இது எப்ப கீழே வருமோ, இதோ முடிஞ்சிருச்சு, கீழே வந்து விட்டது. கீழே போயிட்ட நினைத்தது மேல வரும், மேல இருக்கிற நினைத்தது கீழே வந்து விடும். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம் இருக்கும். இதுதான் சாலமோன், மகா ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறாரு பாருங்க. 7வது அதிகாரம் பிரசங்கியின் புத்தகம் 7:14. பிரசங்கிங்க, நீதிமொழி அல்ல, 7:14. வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். சுக துக்கங்களை தேவன் ஜோடித்திருக்கின்றார். சுகமா இருக்கும்போது சௌக்கியமா இருங்க. துக்கத்தை குறித்து நினைப்பது எதற்கு? சௌக்கியமா சந்தோஷமா எல்லாம் இருக்கும்போது திரும்ப எதையோ நினைத்து கொண்டு மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு பொறாமைப்படுவது எதற்கு சொல்லுங்க? நல்ல நாட்களிலும் சண்டை போட்டுக்கொண்டு சமாதானத்தை கெடுத்துக் கொள்வது எதற்கு? ஐயோ, இன்றைக்கு அநேகர் ஒரு நல்ல திருமணத்துக்கு சென்றாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். சந்தோஷமான நாள் அது. திருமணம் எல்லாவற்றிலும் கனம் உள்ளது. ஆனால் திருமணத்துக்கு சென்று அங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கலனோ, உணவு சரியில்லைனோ, இன்னொன்று வேற ஒன்று என்று சண்டைகள் போட்டுக்கொண்டு அழுது கொண்டு வருகிறவங்களையும் பார்க்கிறோம். எல்லாரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர்கள் எதற்கு உபவாசிக்கவில்லை என்று அவர் கேட்டபோது, மணவாளனோடு இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். உபவாசம் இருக்க மாட்டாங்க, விருந்து செய்து கொள்ளுவாங்க. தேவன் நமக்கு துணையா இருக்கும் போது, தேவன் நம்மை சௌக்கியமா வைத்திருக்கும் போது அதை குறித்து சந்தோஷமாக இருங்க. நாளை குறித்து கவலைப்படாதிருங்க. அதே போல நன்மையும் தீமையும் இணைந்திருக்கிறது, அதை யாருமே பிரிக்க முடியாது. பூவும் தலையும் என்பாங்க பாருங்க. நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பது போல் மனித வாழ்க்கைக்கு சந்தோஷமும் துக்கமும் இருக்கு. நன்றா இருக்கும் போது சௌக்கியமா இருங்க. துக்கம் உண்டாகும் போது அல்லது ஆபத்து உண்டாகிற காலத்துல சிந்தனை செய், சிந்தனை பண்ணு. அந்த துக்கம் காலத்துல சிந்திக்க வேண்டும். ஏன் எனக்கு இந்த துக்கம் உண்டானது? இது நானே என் கைகளாலே செய்து கொண்ட துக்கமா? என்னுடைய நடத்தையாலே உண்டானதா இது? இந்த தீங்குக்கு, எனக்கு இருக்கும் இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன என்று யோசித்து சரி செய்து கொள்ளு. அப்போது அந்த துக்கத்திலும் நீ தேற்றப்படுவாய். அது மாத்திரமல்ல, கண்ணீரை சிந்திய பிறகு உன்மேல் சூரியன் உதிக்க போகிறது. இரவிலே கண்ணீர் சிந்தினாய், ஆனால் காலையிலே சந்தோஷமாய் அது மாறப்போகுது. துக்க நாளிலே சோர்ந்து போகாதே. துக்கம் வந்ததென்று சுருண்டு கொள்ளாதே. துக்க நேரத்திலே நீ சோர்ந்து போய்விட்டால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது.
எவ்வளவு சந்தோஷமாக நல்ல நாளை நீ சந்திக்கிறாயோ அதே தைரியத்தோடு துக்க நாட்களை எதிர்கொள்ளு. அவைகள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே என்றைக்கும் உனக்கு துக்கம் இராது, என்றைக்கும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனால் உன்னுடைய துக்கத்துக்கு பதிலாக உனக்கு சந்தோஷ வஸ்திரங்களை கொடுக்க நீ நம்பின தேவன் வல்லமும் இல்லவர் என்று விசுவாசி. பாருங்க, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அநேகர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நஷ்டங்கள் வரும்போது இன்றைக்கு யார் முகத்துல முடித்தேனோ என்று அவங்களையும் இவங்களையும் திட்டுவாங்க. சீ, என் வாழ்க்கையே இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய நேரம், என் டைம் சரியில்லை என்று ஒரு சிலர் அவங்களே திட்டிக் கொள்ளுவாங்க. அவசியம் இல்லைங்க. நீங்க தீமை நினைக்கிறது உங்க நன்மைக்காக தேவன் செய்தாரோ என்னமோ, உங்களுடைய தீமையில கூட நன்மை உண்டு என்பதை நீங்க விசுவாசிங்க. தேவனுடைய திட்டங்கள் மிகவும் பெரிதானது. துக்கம் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. ஒரு ஸ்திரீ ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் பிரசவ வேதனை பட வேண்டும். இந்த பிரசவ வேதனை இந்த உலகத்துல எல்லா வேதனையை காட்டிலும் பயங்கரமான வேதனையாம். அவ்வளவு வலியும் பொறுத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அவள் ஒரு குழந்தைக்கு தாயாக போகின்றாள். அந்த ஆசையோடு அந்த பிரசவ வேதனையில அந்த வலியை பொறுத்து கொண்டு அந்த பிரசவ வேதனைக்கு பிற்பாடு சுக பிரசவம் ஆகும்போது நீங்க பாருங்க, பிரசவித்த தாயின் முகத்துல எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ. அதுவரை அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருந்தாலும், அவங்களுடைய உடம்பெல்லாம் வலி எடுத்திருந்தாலும் கூட அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து காட்டும் பொழுது அந்த தாயின் முகத்துல எவ்வளவு சந்தோஷங்க, எவ்வளவு ஆனந்தம். ஆமாங்க, துக்கம் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். தேவன் சந்தோஷ துக்கம் ரெண்டும் வைத்திருக்கிறார். என்றால் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது எப்பொழுது மறிப்போமோ நமக்கு தெரியாது. இந்த உலகம் எப்பொழுதும் ஒரே போல இருக்காது. துக்கம் இல்லாத, கண்ணீர் இல்லாத பரலோகத்திற்காக நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். 118வது சங்கீதத்துல இன்னொரு அருமையான வார்த்தை இருக்கிறது பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க இது நல்ல நாள், இது கெட்ட நாள் என்று நினைக்காமல், சுக துக்கம் எதுவானாலும், நன்மையானாலும் தீமையானாலும், சந்தோஷமோ துக்கமோ, லாபமானாலும் நஷ்டமானாலும் இது தேவன் உண்டு பண்ணினது என்று நீங்க நம்ப வேண்டும். அப்போது நீங்க தைரியமாய், சந்தோஷமாய், திருப்தியாக இருப்பீங்க. 118வது சங்கீதம் 118வது சங்கீதம் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது தேவனே கொடுத்த நாள். இது இந்த நாள் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம். 13ஆம் தேதியில வந்து விட்டோம். வருஷம் இப்போதுதான் தொடங்கியது போல இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு வந்துட்டோம். நான் இன்னும் மார்ச் நினைத்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சீக்கிரமா இந்த வருஷத்துல மாதங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலே ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருக்கலாம், சம்பளம் அப்பொழுது காலியா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கணக்கு போட வேண்டாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக இருக்கிறது. என்ன செய்ய சொல்கிறார்? இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். இதுல நாம மகிழ வேண்டும். இந்த நாள்ல நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய துக்கத்திலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய கஷ்டங்களிலும் நான் திருப்தியாக இருப்பேன். என்னுடைய வருத்தத்திலும் கூட நான் தேவனையே சார்ந்து கொள்ளுவேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. என்ன ஆனாலும் இந்த நாளிலே நம் வாழ்க்கையில கவலைப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாய் தேவன் நமக்கு தருகின்றார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஏதோ உங்க பர்த்டேவோ, உங்க வெட்டிங் ஆனிவர்சரியோ அல்லது ஒரு விசேஷமான நாளோ இல்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் தேவன் உண்டு பண்ணின நாளா இருக்கிறது. அதுல நாம சந்தோஷித்து, தேவனுக்குள்ளே சந்தோஷித்து, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொன்னது போல் எத்தனையோ நாட்கள் அவருடைய வாழ்க்கையில கடினமான நாட்களா இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளிலும் அவர் சந்தோஷமாக இருந்தார். கிறிஸ்துவுக்காய் பாடுபடுவது பெரிய பாக்கியம். அநியாயமாய் ஜனங்கள் நம்மை தூஷித்து, துன்புறுத்தி, தவறான வார்த்தைகள் சொல்லும் போது நம்ம மகிழ்வது ரொம்ப பெரிய பாக்கியம்.
நீங்க கிறிஸ்தவனா இருப்பதனாலே துன்பப்படுகிறீங்கன்னா அது குறித்து மேன்மைப்படுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் எல்லாரும் களி கூர்ந்து அதிகமாய் மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பதும் அவருடைய திட்டங்களை அறிவதும் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்டு பண்ணின நாள் இது. ஒவ்வொரு நாளும் அவரே he arranged it. ஏதோ எதிர்பார்க்காமல் வருவதல்ல, தற்காலிகமா வரல. It is meant to fulfill the plans of God. இதை எதற்காக உண்டு பண்ணினீர் இந்த நாளை? இந்த நாளில் நான் நிறைவேற்ற வேண்டிய திட்டம் என்ன, வேலை என்ன, காரியம் என்ன, இன்றைக்கு நான் சாதிக்க வேண்டியது என்ன, நான் ஜெயிக்க வேண்டியது என்ன என்று ஆண்டவரை காலையிலேயே கேளுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வதற்கு ஆயத்தம் என்று. என்னுடைய ஆண்டவர் கடினமான காரியங்களை சொல்ல மாட்டார், என் சக்திக்கு மிஞ்சினவைகளை எனக்கு சொல்ல மாட்டார். என்னை தம்முடைய வல்லமையுள்ள காரியங்களை செய்ய சொன்னால் வல்லமையுள்ள தேவன் எனக்கு துணையாக இருப்பார். என்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர் அவரே, என் சந்தோஷத்திலே துதிக்கு பாத்திரர் அவரே என்று சுக துக்கங்களிலே ஆண்டவரையே துதிப்பதும் அவருக்காகவே வாழ்வதும் நாம பழகிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நேரங்களை ஆராய்ந்து கொண்டு, இது நல்ல நேரம் அல்ல, இது நல்ல நேரம், இது சரியான நேரம் அல்ல என்று நினைக்காமல், தேவன் நினைத்த இந்த துன்பம் இன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும். கொஞ்ச காலம் தாங்க. மனிதனின் ஆயுசு 70 வருஷங்கள், அதிக பலன் இருந்தால் 80 வருடங்கள் அது சீக்கிரத்தில் கடந்து போகும். நாமோ பறந்து போகின்றோம். அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. வருத்தப்படாம, சஞ்சலப்படாம, பிரயாசப்படாமல், அந்த பிரயாசத்தின் பலனை பார்க்கும்போது சந்தோஷித்து மகிழாமல், உண்மையிலேயே பாருங்க, மனிதனால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது இல்லையா? எது என்ன ஆனாலும் என் இயேசு எனக்கு துணை இருக்கிறார் என்ற தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து அவர் திட்டங்களை அறிந்து அவருக்காக வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்றீரு. எங்கள் சந்தோஷத்தை உம்மை மறப்பதற்கு அல்லாமல் இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்க காரணமாகும்படியாய் எங்களுக்கு தந்திருக்கும் நிறைவுக்காக, ஆரோக்கியத்திற்காக, எங்கள் சந்தோஷ காலத்திலே உம்மை துதிக்கும்படியாக, எங்களுடைய துக்கத்திலே நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கையிலே, இந்த துக்கத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு உம்முடைய பாத சமூகத்திலே எங்கள் கவலை எல்லாவற்றையும் வைத்துவிட உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்க 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே போல கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்கிற அனுபவங்களை குறித்து கூட பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இன்றைக்கு பண்ணுங்க. அவ்வப்போது நீங்க லைக் பண்ணுவதும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஹalleluya. மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதின் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று
ஜெபத்தோடு வருகிறோம், நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவுனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் நியர் சயோன் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று கோரேகாவுனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவுன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு பாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா? கல்வாரி தரிசனம் அது